அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். குபா பள்ளிக்கு வந்திருக்கிற மதீனால மிக முக்கியமான பள்ளி வாயில். இந்த பள்ளி வாயிலுக்கு பக்கத்துல ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறு முக்கியமான கிணறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு மோதிரம், முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி கையில பதிக்க போட்டிருந்த மோதிரம். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த மோதிரத்தை பதிக்கப்பட்டிருந்துச்சு. நபி அவங்களுக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த மோதிரத்தை போட்டு கொண்டிருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தனக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு தன மோதிரத்தை போட்டு கொண்டிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தனக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு தன கையில மோதிரத்தை போட்டு கொண்டிருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல இந்த குபா பள்ளி பக்கத்துல இருந்த அந்த கிணறு, இந்த கிணத்துடைய திட்டுல நபி அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. நபியோட காலத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் எல்லாம் உட்காரக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அந்த கிணத்து கட்டில உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து அந்த மோதிரத்தை ஆட்டி கொண்டு இருக்கும்போது அந்த மோதிரம் கலண்டு அந்த கிணத்துக்கு விழுந்துருச்சு. தண்ணி இறைச்சி பல முயற்சி செஞ்சு தேடி பார்த்தோம். கடைசி வரைக்கும் அந்த மோதிரம் கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த கிணத்துடைய அடையாளம் தற்பொழுதும் இந்த குபா பள்ளிக்கு பக்கத்துல இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த அடையாளம் தான் இந்த அடையாளம். ஆரம்ப காலத்துல இந்த கிணறு திறந்து வைக்கப்பட்டிருந்துச்சு. கிணத்தை பார்க்கக்கூடிய முறையில் இருந்துச்சு. இப்ப அந்த கிணத்துடைய அடையாளம் இந்த இடத்துல தான் அந்த கிணறு இருந்துச்சு அப்படின்றதுக்குரிய அடையாளமாக இந்த அடையாளத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸ்டாப் பண்ணி தேவைப்படக்கூடிய ஆக்கள் இதை படிச்சா அவங்களுக்கு விளங்கும், புரியும் இன்ஷா அல்லாஹ்.